பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 112 சங்கீதம் 7 அடியேன் வாசிக்கிறேன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாயிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின்படி நடக்கிற ஒவ்வொரு நீதிமான்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, துர்ச்செய்தியை கேட்டால் கூட அவர்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல செய்தியாக இல்லை, நிறைய காரியங்கள் துர்ச்செய்திகளாக நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம துர்ச்செய்தியை கேட்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்முடைய இருதயம் எதை குறித்தும் பயப்படாமல் கர்த்தரை நம்பி இருக்கணும். துர்ச்செய்தி சொல்லுகிற மனுஷர்களை நம்பி நம்ம ஓடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ துர்ச்செய்தி பரப்புவதற்காகவே பிசாசானவன் சில ஆத்துமாக்களை வைத்திருப்பான். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம திடமனசாக இருக்கிறோம் தெரிஞ்சாலே எல்லாவற்றிலும் துர்ச்செய்தி சொல்வதற்கு அவங்க ஆயத்தமாக இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வேத வசனத்திலையும் அவருடைய கற்பனையும் கட்டளையின்படி நீங்கள் கை கொண்டு நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. எந்த காரியமானாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, விசேஷமாக வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் மோசேயை வெளியே கொண்டு வருகிறார். அவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகிறார். கானானுக்கு போகிற வழியில், அந்த வனாந்திர வழியில் ஒரு காலகட்டம் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, 12 கோத்திரங்களை அழைத்து கானான் தேசத்தை போய் வேவு பார்க்கும்படியாக 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரையா அவர்கள் செலக்ட் பண்ணி அனுப்ப சொல்கிறார் கர்த்தர். அப்பொழுது யூதா கோத்திரத்திலிருந்து காலேபு போகிறார், எபிராயிம் கோத்திரத்திலிருந்து யோசுவா போகிறார். அதே மாதிரி 12 கோத்திரத்திலிருந்து மொத்தம் 12 பேரும் போகிறார்கள். போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும், கானான் தேசம் எப்படி இருக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு 40 நாள் அவர்கள் வேவு பார்க்கும்படியாக போகிறார்கள். மோசே, நீங்கள் போய் அங்கே பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க வந்து பட்டணத்தில் இருக்கிறாங்களா இல்லைன்னா கூடாரத்தில் இருக்கிறாங்களா, கோட்டையில் குடி இருக்கிறாங்களா, எப்படி இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, நிலம், அந்த நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதாக இருக்கா இழப்புள்ளதாக இருக்குதா, அது எப்படி இருக்குது, அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அங்கேருந்து சில கனிகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மோசே அந்த 12 பேரையும் அங்கே அனுப்புகிறான். அங்கே போன 12 பேரும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து 40 நாள் அளவும் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வருகிறார்கள். வந்து மோசே இடத்துல வரும்போது அதில் 10 பேர் என்ன சொல்லுகிறார்னா, ஐயோ அந்த இடத்துக்கு நாம் போக முடியாது, ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் ராட்சசர்கள் போல இருக்கிறார்கள், அவர்கள் நம்மளை காட்டிலும் அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் பலமானவர்கள், அவர்கள் அரணிப்பாய் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறவங்களை குறித்து அவங்க வந்து 10 பேரும் ஒரே வார்த்தை சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கிறவர்கள் ஏனேக்கின் குமாரர்கள், அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம போக முடியாதுன்னு 10 பேரும் ஒரு விதமான துர்ச்செய்தியை அவர்கள் பேசுகிறார்கள். அதில் 2 பேர் யாருன்னா யோசுவாவும் காலேபும் மட்டும் விசுவாசத்தோட வார்த்தைகளை பேசுகிறார்கள். என்ன தெரியுமா பேசுகிறாங்க, இல்லை அங்கே நாம் எளிதாய் அந்த பட்டணத்தை ஜெயிக்கலாம், அங்கே போய் நாம் ஆசீர்வாதமாய் நாம் இருக்கலாம், நம்மளை எதிர்க்கிறதுக்கு அவங்களால முடியாது, அவர்களை காத்திருந்த தெய்வம் அவர்களை விட்டு கடந்து போயிடுச்சு, அதனால நான் சுற்றி வந்த தேசம் நல்ல தேசம், ஆசீர்வாதமான தேசம், நாம் போகலாம் என்று அவர்கள் வந்து நல்ல காரியங்கள் சொல்லுவார்கள். ஸோ இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தான் எல்லோரும் ஒரு காரியமாக தான் போகிறார்கள். ஆனால் அங்கே போய் கேட்கும்பொழுது துர்ச்செய்திகள் பரப்புவதற்கு 10 பேர் ஒன்றாய் சேர்கிறார்கள். ஹல்லேலூயா, என் அன்பு பிள்ளைகளே. ஆனால் நல்ல செய்தியை சொன்னவர்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல துர்ச்செய்தி சொன்னவர்களை கேட்டு அங்கே எல்லோரும் அழுகிறார்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அழுகுறாங்க. ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறதுக்காக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி புலம்புறாங்க, அழுகுறாங்க, தேவனை மறுதலிக்கிறாங்க, மோசேவை திட்டுறாங்க, மறுபடியும் எகிப்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுகிறாங்க. ஒரு துர்ச்செய்தி வரும்பொழுது, துர்ச்செய்தி கேட்கும்போது கண்டிப்பாக இந்த மனநிலைமை எல்லாருக்குமே வருது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்கும் அவங்களுக்கு அந்த துர்ச்செய்தி கேட்கும்போது வருது. ஆனால் காலேபு வந்து எழுந்திருந்து சொல்லுகிறார், இல்லை நீங்கள் துர்ச்செய்தியை பரப்பாதீங்க, துர்ச்செய்தியை வந்து நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நல்ல காரியங்களை பேசுங்க, நம்மே கர்த்தர் பிரியமாக இருந்தால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு தருவார், இது நல்ல தேசம், கர்த்தருக்கு முன்பதாக துர்ச்செய்தி பரப்பாதிருங்கள் என்று அவன் கடிந்து கொள்ளுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அதன்படியே கர்த்தர் எப்படி நடத்தினார் தெரியுமா? துர்ச்செய்தி பேசினவர்கள் யாரும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. நல்ல வார்த்தைகளை பேசின 2 பேர் மாத்திரம்
மாத்திரம் தான் அந்த கானானுக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இந்த காலை வேளையில நீங்கள் என்ன துர்ச்செய்தி கேள்விப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். ஏன்னா எந்த செய்தியா இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்கள் வீட்டை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இல்லைன்னா காரியத்தை குறித்து, உங்கள் சொத்தை குறித்து, மற்ற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார்கள். பேசி வந்து சொல்லுகிற செய்தியெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியாக இருக்காது. அவ்வளோதான், இனிமேல் திருப்ப முடியாது, இனிமேல் பார்க்க முடியாது, இனிமேல் வாங்க முடியாது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கெட்டு போயிட்டாங்க, அவங்க விழுந்து போயிட்டாங்க, இது ரொம்ப மோசமாயிடுச்சு, இனிமேல் உன்னால் எதுவுமே திருப்ப முடியாது. இப்படி துர்ச்செய்திகளையே உங்கள் காதுகள் கேட்க 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 பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அதை தான் அவர் சொல்லுகிறாரு. கர்த்தருடைய நீதிமான்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படா, அவன் இருதயம் கர்த்தர் நம்பி திடமாய் இருக்கும். காலேபும் யோசுவாவும் அந்த வார்த்தைகளை திடமாய் சொன்னார்கள். அதன்படி அவர்கள் அதை சுதந்திரித்தார்கள். நீங்களும் என்ன துர்ச்செய்தி கேட்டாலும் நீங்கள் எந்த துர்ச்செய்திக்கும் கலங்காதிருங்கள். ஏன்னா உங்களோடு இருக்கிற ஒரு பெரியவர். நீங்கள் கர்த்தரை நம்பி திடமனதாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் சத்துருக்களை கர்த்தர் சரி கட்டலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆகையால நீங்கள் எதை குறித்து பயப்படாம தைரியமாக இருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். துர்ச்செய்தி கேட்டு பயப்படாதீங்க. துர்ச்செய்தி நாமும் பரப்பக்கூடாது. பரப்புறவங்களையும் நாம் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாது. ஆமென். ஸோ இப்பொழுது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. துர்ச்செய்தி கேட்டு பயப்படாதபடிக்கு திடமனதாக இருந்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா, ஆண்டவரே, டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஆண்டவரே இந்த ட்ரீட்மெண்ட் பயமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எதையாவது பயத்தின் மத்தியில் இருந்தா, ஆண்டவரே, டாக்டரை காட்டிலும் பெரியவர் நீர் இருக்கிறீர். இந்த துர்ச்செய்திகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பூரண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.